விஷுவல் ஓகேனா சொல்லுமா சார். கருப்பிள்ளை ஒரு நிமிஷம் முடியல. ஓகேம்மா. மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கு வணக்கம், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட நண்பன் படம் நீல நல்ல ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. இருந்துருவாரனோட நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இயக்குநர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினர் அவர் தேர்தல் நின்று வெற்றி பெற்றதுலேருந்து எனக்கு கொஞ்சம் நெருக்கமாக அவரோட பழகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த படத்தை நான் நிச்சயம் கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்க்குறேன். நாகேந்திரன் பேசினார் நிறைய விஷயங்கள் மேலே கருத்து உள்ளவர். அதில் இந்த படத்தில் எப்படி கையாண்டுறதுன்றது ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கு. நாகேந்திரன் நல்லா ஒன்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி மேடம். அந்த டீச்சருடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாடர்னாக இருந்தது. இது அவர் நாகேந்திரன் வந்து இந்த மாதிரி ஒரு மாடர்ன் அப்ரோச்சோட ஒரு ஃபில்மை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு நான் எதிர்பார்க்கல. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து டீசர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வரும்போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து இந்த டீசர் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இது ரெஃபரன்ஸ் காமிச்சாப்புல நாகேந்திரன். இதுக்கு வந்து ஒரு எப்படியும் ஒரு 50 lakhs மேலே செலவாகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பட்ஜெட் கொடுத்தேன். உடனே அவர் சொன்னார், இல்லை இப்படியாச்சும் பண்ணியே ஆகணும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் சில்வாட்ட கேட்டோம், அப்புறம் பிரவீன் கேட்டோம். ஸோ இவங்க எல்லாரும் நாங்கள் அந்த டீம் சேர்ந்து, ஏன்னா இது மோஷன் கண்ட்ரோல் கேமரா இது மாதிரி நிறைய டெக்னிக்கலாக எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இல்லை அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஃபிலிம் கேமரா ஷூட் பண்ணுற கேமராவில் தான் பண்ணோம். இதுக்கு வந்து முழுக்க வந்து எல்லா ஆர்டிஸ்ட் கனியாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அதான் சொன்னேன், இது வந்து ரொம்ப ரிஹர்சல், ஒரு முடி கூட அதை ஆடக்கூடாது. அதனால அந்த இயற்கையை கூட ஒத்துச்சு. இந்த மரம் கூட காத்தெல்லாம் இல்லாமல் இருந்தது அந்த ஷாட் எடுக்கக்குள்ள. ஸோ அது ரியல் ஷாட்டு. அதில் நாங்கள் சிஜி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு முயற்சியாக இருந்தது. இதுக்கு வந்து அவர் வந்து கேட்டதுதான். ஃபர்ஸ்ட் நான் பட்ஜெட் சொன்னோன்னே அவர் வேண்டாம்னா அது அப்படியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பண்ணணும்னா அப்புறம் எங்கள் மூளையெல்லாம் கசக்கி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி இது ஒரு மாத காலம் இந்த ஷார்ட்டை எடுக்கணும்னு அடமெண்ட்டாக இருந்தது, இந்த ஒரே ஷார்ட்டை. சரி, ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு சீன் வரக்குள்ளேயும் சில இதை வந்து அவர் வந்து கேட்டு வாங்குற திறமை இருந்ததுனால இந்த படத்தில் நிறைய விஷுவலாக ஸ்கோப் பண்ண முடிஞ்சது. இந்த படம் ரொம்ப நல்லா வரும். அவ்வளோ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சாரி, என்னாலையும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அஞ்சான் பட ஃபைனல் ஒர்க்கில் இருந்தேன். கண்டிப்பாக முடியாதுன்னு சொன்னேன். இருந்தாலுமே வர சொன்னதுனால அபிராமத்திலேருந்து வந்ததுனால கொஞ்சம் டாப்பிக்கில் மாட்டி லேட் ஆயிடுச்சு. சாரி. நாகேந்திரன் எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து நிறைய பார்ட்டியில் தான் பார்த்துருக்கேன். எந்த படத்தில் வேலை பார்க்குறாருன்னு கூட எனக்கு தெரியாது. சமீபத்தில் மலேசியா சிங்கப்பூர் ஒரு ட்ரிப்பு போனப்போ கூட வந்திருந்தாங்க. அப்பதான் தெரியும் அவர் இத்தனை படம் வேலை பார்த்துருக்காரு, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாமே. நான் நினைச்சேன் இவர் எங்க அங்கங்க வச்சு பார்க்கறப்ப, ஏன்னா இங்க முக்கியமா சரியான காரியம் பண்ண எல்லாரும் சினிமா தான் விளையாட்டு, ஜாலி, சந்தோஷம் படம் பார்க்குறவங்களுக்கு. ஆனா சினிமாக்குள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய வேலைன்னு தெரியும். இங்க உள்ள டைரக்டர்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது மாபெரும் வேலை. ஒரு டைரக்டரை வந்து ஒரு படத்தை வந்து முடிச்சு அந்த படமா கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய சக்தி வேணும். அது இல்லாத யாருமே அதை வந்து அவ்வளவு
விளையாட்டு இல்லை. உண்மையிலே சரியான ஒரு படம் பண்ண எல்லாருக்குமே அந்த ஃபீல் தெரியும். அது என்ன ஸ்டைலா ஃபிலிமா இருந்தாலும் சரிதான், அது வெற்றிமாறன் ஸ்டைலா ஃபிலிமா இருந்தாலும் சரிதான், ஜனநாதன் ஸ்டைல் ஃபிலிமா இருந்தாலும் சரிதான், ஹரி ஸ்டைலா ஃபிலிமா இருந்தாலும் சரிதான், எல்லாத்துக்கும் ஒரு மாபெரும் ஒரு பெரிய வேலை செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அதை முடிச்சு கொண்டு வர முடியும். அதுக்கு பெரிய சக்தி வேணும். இவ்வளவு விளையாட்டா இருக்கிற ஒருத்தர் இவர் எங்க ஒரு ஷாட் கூட எடுக்க முடியாதுன்னு நினைச்சா ஒரே ஷாட்ல இப்படி ஒரு எடுத்திருக்காரு. அது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஷாட்டை நான் ரெஃபரன்ஸுக்காக எனக்கு செல்வ மாஸ்டர் ஆல்ரெடி எனக்கு ஸ்பாட்ல காட்டியிருக்காரு. நம்ம ஷூட்டிங்ல எடுத்துட்டு இருக்கப்போ இது எப்படி வரும்னு சொல்லி திரும்பி திரும்பி கேட்டப்ப, சார் நான் சமீபத்தில் ஒன்று எடுத்திருக்கேன் சார், பாருங்க காட்டினா உண்மையிலே நான் மிரண்டேன். நாகேந்திரனும் அதுக்கப்புறம் காட்டினா அப்படி இது நீங்க பார்த்தது ஒரு ஷாட்டு தான். நான் இதுல ஒரு சாங்கும் பார்த்துருக்கேன். ஒரு பின்னிமில்ல ஏகாம்பரம் அந்த சாங் சூப்பரா அப்படி ஒரு மேக்கிங். ஒரு 8-10 நாள் எடுக்க வேண்டிய சாங் நான் நினைச்சிருந்தேன், வெறும் 2 நாள் 3 நாள் எடுத்ததா சொன்னாங்க. ராஜ் மாஸ்டர் ஷூட் பண்ண சாங். சமுத்திரகனி, விமல் இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு படத்துக்குள்ள நான் எப்படி வராம இருக்க முடியும்? அதனாலதான் எப்படியும் சேர்ந்துன்னு வந்துட்டேன். நாகேந்திரன் என்ன வேணுமா யாருக்கு வேணுமா உசுரை கொடுத்து செய்யற அளவுக்கான ஒரு உண்மையான ஒரு எல்லாருக்கும் நண்பனா இருக்கக்கூடிய ஒருத்தர். பாக்குறப்ப விளையாட்டா தெரிஞ்சாலுமே நான் இந்த ஒரு ட்ரிப்ல உண்மையிலே ஃபீல் பண்ணாத. அவருக்கு பின்னாடி போஸ் இருக்காரு. கண்டிப்பா இந்த படத்தை எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியும். நல்லா வரணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். பத்திரிகையாளர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வந்திருக்கும் இயக்குனர் எல்லா பேருக்கும் எனது வணக்கத்தை. இந்த படம் வெற்றியடைய எல்லா பேருமே சொல்லிட்டாங்க, நீ நல்லா வருவடா, நீ நல்லா வருவடான்னு. கண்டிப்பாக இவ்வளோ பேர் வந்ததை பார்த்தோன்னே நாங்கள் நல்லா வருவோம்னு எங்களுக்கு தெரியுது. நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள், நடிகர்கள் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இறந்தவன் பேசுகிறேன். ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை யாரோ ஒரு நண்பர் என்னை ஃபேஸ்புக்கில் கொண்டுட்டார், நான் செத்து போயிட்டேன். அப்போதான் நான் நினச்சிக்கிறேன், தம்பி இந்த டைட்டில் எனக்காகத்தான் வச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு. அந்த நண்பருக்கு நான் சொல்கிறேன், நீ எல்லாம் நல்லா வருவிடாங்க, படத்தை பற்றி பேசுவோம். அதாவது தம்பி தான் ஃபோன் பண்ணாப்புல, நான் சீமானண்ணனோட தம்பி பேசுகிறேன், நாகேந்திரன், மூத்தவரை இந்த படத்தில் நடிக்கணும், உடனே ஆஃபீஸ்க்கு வாங்க. ரைட், உடனே ஆஃபீஸ்க்கு போகணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரைட்டு, போங்க. ரைட், உங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு உடனே உட்கார சொல்லிட்டார். அதாவது படத்தில் ஒரு காவலர், போலீஸ்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக மாப்பிள்ளை கனி எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் நான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கடைசியில் ஒரு திருந்துற மாதிரியும் கொண்டு வந்திருந்தாரு. ரொம்ப அற்புதமாக காவலர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படம். தம்பி நிச்சயமாக தனக்கு என்ன வேண்டும் என்பதை யாரிடமும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம அற்புதமாக வாங்கினார். நிச்சயமாக அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படத்துல கடைசி உதவியாளன், அந்த போட்டிக்கிட்டெல்லாம் தூக்குறதுக்கு வச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு நடிக்கக்கூடிய நாயகனை ஒருத்தன் பைக்ல கூப்பிட்டு வரான். ஆள் பார்த்தா நல்லா ஸ்டைலா ஃபிட்டா ஒருத்தன் கூப்பிட்டு வரான். நான் சொன்னேன், நாயகனை விட இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டைரக்டர்கிட்ட போய், சார் ஆமா இது வச்சிருக்கேன் அவனுக்கு 94 டைரக்டர்கிட்ட போய் சும்மா இல்லாமல், சார் அந்த அவரை விட இந்த கூட கூட்டிகிட்டு வந்த ஒரு யமஹா பைக்கில் வேறு வந்தாங்களா, எனக்கு யமஹா பைக் ரொம்ப பிடிக்கும், அந்த கூட்டிகிட்டு வந்த பையன் நல்லா இருக்கான் சார், அவனை ஹீரோ போட்டலாம் சார் அப்படின்னு என்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கூட்டிகிட்டு வந்த பையன் தான் நாகேந்திரன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு, என்ன நண்பா அந்த மாதிரி என்னை பற்றி ஏதோ சொன்னீங்களா, அதனால் உங்களை கிளப்பிட்டாங்களாமே அப்படின்னா. ஆமாம், இது எப்போவுமே இது ஏன் பிரச்சனை, உள்ளே வச்சிருக்கவே முடியாது அப்படியே சொல்லிடுவேன். அப்புறம் கால மாற்றங்கள் நிறைய அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி பண்ணு, இல்லை அதில் நீ நடிக்கணும், காமெடியெல்லாம் பண்ண அதை கிளம்பு அப்படின்னு. எனக்கும் இப்போ சார் சொன்ன மாதிரி வேலை பார்த்த படங்கள் எல்லாமே வேற மாதிரி கமர்ஷியல் படங்கள். நான் அப்படி தான் நினச்சிருந்தேன், என்ன கதை பண்ணியிருக்க போகிறான் என்கிட்ட ஒன்று சொல்லுவான்,
அப்படின்னு சொல்லி போயிட்டு வாடான்ட்டேன். அப்புறம் திரும்ப வந்தான். என்னடா அப்படின்னா, இல்லை நீ பண்ணணும். இல்லை எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. நண்பனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், படைப்பாளியா எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னான். மாப்பிள்ள 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நட்புக்காக கொலை பண்ணாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஜாதிக்காக பண்ணாங்க, திருச்சியில் ரவுடிசத்துக்காக பண்ணாங்க, கோயம்புத்தூர்ல தொழிலுக்காக கொலை பண்ணாங்க, விழுப்புரம் கடலூர்ல அரசியலுக்காக பண்ணாங்க, சென்னையில் மட்டும்தான்டா காசுக்காக கொலை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு காசுக்காக கொலை பண்றது தமிழ்நாடு பூரா பரவிருச்சுடா. பழிக்கு பழி வாங்குறேன்னு நேருக்கு நேரம் நின்று வெட்டுறவனை கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஏன்னா வெட்டுறவனுக்கு இதுக்குதான் வெட்டுறவனு தெரியும், வெட்டப்படுவனுக்கும் இதுக்குதான் நடக்குதுன்னு தெரியும். ஆனா இப்ப அப்படி இல்லை. எவன் வெட்டுறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன் சாகுறோன்னு தெரியாமலே ஒரு உயிர் போகுதுடா அப்படின்னா கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா என்னமோ ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கானே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு விஷயம் சொன்னான். ஆய்வு பண்ணி பார்த்ததுல காவல்துறை அதிகாரிகளின் பிள்ளைங்க தாண்டா மேஜராகவே கிரிமினலா இருக்காங்க நிறைய இடத்துல. அதுல ஒரு பெரிய பகுதி இருக்குடா, தன் தகப்பன் போலீஸ்காரன் அப்படின்னா நமக்கும் அந்த பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பசங்க பண்ற அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல. இதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப வியந்து போனேன். அவன் மேல பெரிய மரியாதை வந்துச்சு. அப்புறம் ஒண்ணுமே பேசல. எப்போ வேணாலும் போவோம்டா ஷூட்டிங்க்கு, வா போவோம் அப்படின்னு ஆரம்பிச்சதான் அந்த படம். இதற்குள்ள இந்த டைட்டில் பார்த்து நீங்க எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம உள்ள வரணும்டா, அதனால தான்டா இப்படி ஒரு டைட்டில் வச்சு. நான் இந்த டைட்டிலுக்கு பெரிய எதிரி நான் தான். என்னடா இப்படி ஒரு படம் பண்ணிட்டு எதுக்குடா அந்த டைட்டில்? இல்ல, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உள்ள வந்துடக்கூடாது. சாதாரணமா நீ என்ன முதல்ல எப்படி நினைச்சியோ, என்ன பண்ணிருக்க போறான் அப்படின்ற மாதிரி உள்ள வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னா அவ்வளவு பெரிய ஆய்வு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து நம் சினிமாவுக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறை ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணா எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். அவ்வளவு உழைச்சான் அந்த படத்துக்கு. எனக்கு அவன் மேல பெரிய மரியாதையே வந்தது. நான் சொன்ன நண்பன்றதை தாண்டி ஒரு பெரிய படைப்பாளியா இவனுடைய முதல் அடி தமிழ் சினிமாவில் ரொம்ப ஆழமா இருக்கும் நம்புறேன். இறைவன் அதுக்கு இன்னும் பலத்தை கொடுத்து இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். அதற்கு உங்களுடைய முழு ஆதரவும் வேணும். நீங்களும் வாழ்த்துங்க, நாங்கள் நல்லா வருவோம். நன்றி. மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு தானே யோசிக்கிறீங்க. அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நாகேந்திர அண்ணன் எனக்கு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்தே தெரியும். அவ்வளவு ரொம்ப நெருக்கம் நாங்கள் 2 பேருமே. எனக்கு ஏதாவது ஒன்றுனா உடனடியாக வரக்கூடிய சில பேரில் முதல்ல வர்றவர் நாகேந்திர அண்ணன் தான். எனக்கு எதுவாக இருந்தாலும், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முதல்ல நிற்கிறவர் நாகேந்திர அண்ணன் தான். ஸோ அந்த ஒரு நட்பின் அடிப்படையில் சகோதர பாசத்தில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்றப்போ சந்தோஷத்துக்கு முன்னாடி ஆச்சரியம் தான் வந்துச்சு எனக்கு. என்னது நாகேந்திரன் படம் எடுக்கிறாரு? அப்படி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்காரு. அவர் எதுக்கு போயிட்டு இழுத்துட்டு வந்து சினிமாவில் கொண்டு வந்து தள்ளுறீங்க, வேணாங்க அப்படின்லாம் சொன்னேன் நான். இல்லப்பா சீரியஸாவே சொல்றேன், அவர் பயங்கரமா ஒரு கதை வச்சிருக்காரு, அது பண்ண போறாரு அப்படின்னு. ஆமா, என்ன 10 வருஷமா தெரியும் அவருக்கு, ஏன் என்கிட்ட வரல கதையை வச்சுக்கிட்டு அப்படின்னு. அதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. என்னதான் தெரிஞ்சிருந்தாலும், தம்பின்ற ஒரு பாசம் இருந்தாலும், அது ஒரு உதவின்னு கேட்க வரவே இல்லை என்கிட்ட. அவர் படம் ஆரம்பிக்கிறேன்னு கூட சொல்லலை என்கிட்ட. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு, ஏன் என்கிட்ட வரல. நான் உரிமையா கேட்டேன், உரிமை இருக்கிறனால தான் வரல, நீ தப்பா எடுத்துக்கூடாது அதை அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணம், அது அது என்ன மாதிரியானது தாட்டுன்னு தெரியல, பட் அது எனக்கு நல்லதாக தான் பட்டுது. அது அப்புறம் நானும் கனியானனும் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் நிமிர்ந்தனில் படத்துக்கு. நான் தான் நடிக்கிறேன் நாகேந்திரன் படத்தில் அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க, உண்மையாவே நல்லா இருக்கா ஸ்கிரிப்ட்? எனக்கு சத்தியமா நம்பிக்கை இல்லை அப்படிலாம் நான் சொல்லிட்டே இருந்தேன். எப்ப பார்த்தாலும் நான் எவ்வளவு திட்டினாலும், எவ்வளவு அவரை எதுவா பேசினாலும் நாகேந்திரன் ஒரு நாள் கூட கோச்சிக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா, அவரு லைஃப் அப்படி என்ஜாய் பண்ணுவாருங்க, சந்தோஷமா இருப்பாருங்க. அதை நான் யாருக்கிட்டயுமே பார்த்ததே இல்லை. நிம்மதியா இருப்பாரு, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒருத்தர். எப்ப போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட இருந்து வரும் எனக்கு. அது நான் இது வரைக்கும் ரொம்ப பேர்கிட்ட வந்தது இல்லை, அவர்கிட்ட எனக்கு வரும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு எப்படி சினிமா கஷ்டமான விஷயமாச்சே, அது எப்படி பண்ண போறாருன்னு ரொம்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் அவர் சொன்னாரு, நான் இவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்துட்டேன், அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன்,
நீ எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன், வந்து எல்லா இடத்துலையும் இருப்பேன் நான். பட் சினிமா வந்து எனக்கு உயிர். சினிமாவில் நான் ஏதாவது சாதிக்கணும்னு அது எனக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆசை, அது வெளியே யாருக்குமே தெரியாது. அதனால நான் இந்த படம் எடுத்திருக்கேன், நீ வந்து பாருன்னாரு. இன்னைக்கு அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. நம்ம அண்ணன் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. விமல் இருக்காரு இங்க, அவர் வந்து நிறைய பேர், அவருக்கும் எனக்கும் அவ்வளவா பழக்கம் இல்லை. பட் என்னன்னா அவரு பத்தி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் ஒரு நடிகர், ஒரு உண்மையான நடிகர் சார், அவரு ஒரு படத்துக்கு என்ன வந்து செய்யணுமோ அது செய்வார் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு. ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விமல் கிட்ட. இந்த டீம் கனியானனை பத்தி சொல்லவே வேணாம், அவரை பத்தி நான் எவ்வளவு நாள் வேணா பேசிக்கிட்டே இருப்பேன். சில பேருக்கு வந்து சொல்ல தெரியாது எதுவுமே, ஆனா அதை படத்துல எடுத்து காமிச்சிருவாங்க. ஜனா சார் அப்படிதான், சிவராண்மை கதை சொல்றேன்னு இன்னி வரைக்கும் சொல்லவே இல்லை எனக்கு. நான் இன்னும் இது வரைக்கும் கேட்கறேன்னு சொல்ல மாட்டேங்க, ஆனா எடுத்து காமிச்சிருவாங்க. அந்த வரிசையில வந்து நாகேந்திரனும் வரணும்னு ஆசைப்படுறேன். எது சொன்னாலும் அவர் சொல்ல மாட்டாரு, ஏதாவது ஒண்ணு கதைக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரி இப்படி வரும் போல இருக்கு, நான் எடுத்துடுறேன்ப்பா எடுத்துட்டு காட்டுறேன்ப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு சக்சஸ். நான் ஜனா சாரோட கம்பேர் பண்றேன் உங்களை அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய உரிமையில தான், பெரிய ஆசையில தான் நீங்க நல்லா வரணும்னு. நல்லா வருவீங்க டாடி. வணக்கம். நன்றி. பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அரங்கத்திற்கு வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு டீசர் வெளியிடணும்னு நாகேந்திரன் அவர் சொன்னோன்னே, டீசர் ஒரு 30 செகண்ட் ஓடும், ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் நிறைய இருக்காது. ஏன்னா பொதுவாக எனக்கு எக்ஸ்டம்போரா மேடை ஏறி உடனே பேச வராது, அதுக்கு ஏதாவது தயாராகணும் முதல். சரி ஒரு டீசர் வெளியிடுதானா, அது பேசுவதற்கு ஒன்றும் நிறைய இருக்காதுன்னு நினைச்சு சாதாரணமாக வந்தேன். பழனியப்பன் பேசுவான் நினைச்சு என்னை ஒவ்வொரு ஆளா பின்னுக்கு தள்ள வச்சிருக்க மெட்டீரியல் இங்கேயே வச்சதே எல்லாரும் வேற ஒருத்தர் பேசியிருக்க பதட்டத்தில் இருந்தேன். வந்து இந்த அரங்கத்துக்குள்ள உட்காந்து டீசர் பார்க்க போறோம்னு ஆரம்பிச்ச உடனே ரொம்ப ஒரு க்ளோஸ்அப்ல கீபோர்டுடைய ஷாட்டு, அப்புறம் ஒருத்தர் போன்ல டைப் அடிக்கிறது, ஒருத்தர் திரும்பி பார்க்கறது, இருட்டுன்னு ஒண்ணு டீசர் ரொம்ப நேரம் ஓடுதேடான்னு யோசிச்சு பார்த்தா கடைசியில் நிக்கில் முருகன் திரும்பினாரு. நிக்கில் முருகன் டீசரை விட கொஞ்சம் பெருசா நம்ம போடணுமேங்கிறக்காக தான் இந்த டீசரை 3 தடவை நீங்க பாத்தீங்க. இல்லன்னா நிக்கில் முருகன் டீசரை பார்க்க வந்தது ஆயிரும்ல எல்லாரும். எனக்கு நிக்கில் முருகனுக்கு இந்த ஆசைன்னு தெரியல, எவனும் தாஜ்மஹால் வாசல்ல தாஜ்மஹால் போர்டு வச்சு நான் பார்த்ததே இல்லை. தமிழ் சினிமாவில் எல்லா நிகழ்ச்சியும் நிக்கில் முருகன் தலைமையெல்லாம் நடக்குது, இதுக்கு என்ன தனியா ஒரு டைட்டில் கார்டுன்னு தெரியல. எனக்கு நாகேந்திரன் அவர்களை வந்து பிலிம் சிட்டியில வந்து பிலிம் சிட்டி முழுமையா செயல்பட்டு கொண்டு காலத்துல உள்ளுக்குள்ள வந்து ஒரு 10-15 அறைகள் இருக்கும். அப்பதான் அங்கதான் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும். நான் பார்த்திபனோட உதவியாளராக இருந்தேன். ஒரு 6-7 காட்டேஜ் இருக்கும். அதுல பக்கத்துல ஒரு காட்டேஜுக்கு சீமான் அவர்களை வந்து தன்னுடைய பைக்ல உட்கார வச்சு கூட்டு வர்றாரு. அங்க ஒரு நாயகன் இருக்காரு, அப்ப இருந்தார், அவர் பீக்ல இருந்தார். அப்ப அவர்கிட்ட கதை சொல்வதற்காக சீமான் அவர்களை கூட்டிட்டு வர்றார் நாகேந்திரன். அந்த நடிகரை பார்க்க முடியல, ரொம்ப நேரம் காத்துக்கிட்டாங்க. நாங்க உள்ள போறோம், 10 நிமிஷம் கதை பேசுறோம், திரும்பி மத்தியான சாப்பாடு வெளியே ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் வெளியே காத்திருந்தாங்க சீமானும் நாகேந்திரனும். நாகேந்திரன் கடும் குரல் எடுத்து சீமான சண்டை போடுவார். என்ன நீ இங்க நின்றுகிட்டு இருக்க, 1 மணி நேரம் ஆச்சு, நேரம் சொல்லியிருக்காங்க, வரமாட்டேங்கிறாங்க, எதுக்கு நிக்கணும், வா போவோம். நிக்கவே கூடாதுன்னு தன் இயக்குனர் எதன் பொருட்டு இங்க காத்திருக்கனா அவசியம் இல்லையேன்னு ஒரு உதவி இயக்குனர் கோபம் இருக்குல்ல, அதுதான் முதல்ல நாகேந்திரனை கவனிக்க வச்சது. அதன் பிறகு காலப்போக்கில் சமுத்திரக்கணி நட்பு எல்லாம் தெரிய வருது. ஒரு நாள் இதுல வந்து 4 ஃப்ரேம்ஸ்ல படம் பார்த்துட்டு எல்லோரும் அவர் ஒரு வாகனத்துல ஏறோம். என்னைய வந்து நாகேந்திரன் கார்ல ஏத்தி விடுறாங்க, வந்துருங்க எல்லாரும் அங்க அப்படின்னு. வடவள்ளியில சமுத்திரக்கணி ஆபீஸ்க்கு வரணும். எல்லாரும் அவர் ஒரு கார் போயிடுச்சு. கடைசி காரா எங்களுடைய கார் வந்து நாகேந்திரன் காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வடவள்ளியில வந்து அப்போ வந்து அந்த பக்கம் வரலாம், இப்பதான் அது உண்மையா இருக்கு. அங்கிருந்து வந்து வடவள்ளி சிக்னல் தாண்டிட்டோம். வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியே வந்து ஒரு 4-5 காவலர்கள் நிக்கிறாங்க. அவங்க வந்து நாகேந்திரன்ட்ட லைசன்ஸ் எடு அப்படிங்கிறாங்க. லைசன்ஸ் எடு சொன்னா ஒருத்தர் பின்னாடி பையில லைசன்ஸ் எது கொடுக்கணும் கார்ல தேடணும், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாகேந்திரன் திரும்பி நீங்க யாரு அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாண்டு நான் சீட்ல சாஞ்சி உட்காந்துருந்தேன், கார்ல இருந்துட்டேன். ஏன்னா கேட்கறது வந்து போலீஸ்காரரு நீங்க யாருங்கிறாரே ஒரு ஆளை விட்டு. நாகேந்திரன் விட மெதுவா சொல்றேன், இருங்க மூத்தவரே, அப்படியெல்லாம் கண்டவனு கேட்கறான், லைசன்ஸ் கொடுக்க முடியாது நம்ம. இருங்க இன்னும் லைசன்ஸ் தானே கேட்டாரு. உங்க கார்டு இருக்கா அப்படிங்கிறாரு. யார்கிட்ட? போலீஸ்கார்ட்ட. உங்க கார்டு இருக்கா அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறாரு. நீங்க போலீஸ்கார் எனக்கு எப்படிங்க தெரியும், காக்கி சட்டை போட்டாலும் போலீஸ்காரனா, கார்டு காட்டுங்க அப்படின்னு. அவர் லேசா ஒரு சீப் போலீஸ்கார் பின் தள்ளுறாரு. பின்னாடி தள்ளி நீங்க அப்படிங்கிறாரு. நான் யாராலும் இருந்துட்டு போறேங்க, நீங்க போலீஸ்காரராங்க அப்படின்னாரு. ஆமாங்க. அவர் கார்டு எடுத்து காட்டுறாரு. இவர் கார்டை வாங்கி நாகேந்திரன் சரி பாக்குறாரு போலீஸ்காரராங்க. போலீஸ் சரி பாரு, இருங்க காட்டுறேன்.
அப்படி லைசன்ஸ் திருப்பி அவர்கிட்ட காட்டுறாரு. அவர் பாரு சரி சார் போ. அவர் அப்பயே முன்னுக்கே முடிவு வந்துட்டார், லைசன்ஸ் வாங்குற முடிவுல இல்ல. வந்தோன்னு எனக்கு அதுக்குள்ள தெப்பெல்லாம் வேர்த்திருச்சு அந்த ஏசி காருக்குள்ள. ஏன்னா இதுவரை நான் அப்படி அனுபவப்பட்டது இல்ல. வந்து சமுத்திரக்கணி ஆபீஸுக்கு வர்றான். சமுத்திர ஆபீஸ்க்கு வந்தோடனே நான் விறுவிறுன்னு சமுத்திரக்கணி இருக்க அறைக்குள்ள போய், டேய் நல்ல ஆள் பார்த்து ஏத்தி விட்டீங்கடா, போலீஸ்காரன் யாருன்னு கேட்கறான்டா. வம்பளுத்தானா சமுத்திரக்கணி, வம்பளுத்தானா வடபள்ளி ஸ்டேஷன் ஒன்னதான் விட்டு வச்சிருந்தான், அதையும் வம்பளுத்தானா அப்படின்னு அவன். இது ரொம்ப நாளா தொடர்ந்து போல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கு பிறகு நான் இந்த சந்திக்கவே இல்லை. அப்புறம் வேற ஒரு சிக்கல்ல பிரச்சனையில உதவி ஆணையர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல ட்ரிப்ளிகேன்ல நிக்கிறேன். எல்லாரும் நிக்கும் பொழுது லேட்டா ராத்திரி ஒரு 10:30 மணி போல ஒரு வர்றாரு நாகேந்திரன். நாங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். நான் அமீர், சேரன், பாலா அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். அவளுக்கு நேரம் உள்ள வந்தாரு. நான் தான் நின்று பேசிட்டு இருக்கேன். யாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படிங்கிறது. நான் வர்றாரு. நான் வந்தோன்னா இருங்க நாகேந்திரன் அப்படிங்கிறேன். இவன் எல்லாம் ஒரு ஆளு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க இருங்க, இருக்குது அவர் ஆபீஸுக்குள்ள, அவர் வேற பக்கத்துல நிக்கிறாரு. இருங்க நாகேந்திரன் பேசாம இருங்க அப்படிங்கிறேன். இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் சரியாவே வராது, இவங்க எல்லாம் நிக்க வச்சு அடிக்கணும், அதான் சரியா வருங்கிறாரு. யாரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த நிக்க வச்சு அடிக்கணும் சொன்னார்ல, அதுதான் டீசல் நீங்க பார்த்தது. சகல பேரை நிக்க வச்சு அடிக்கிறதுங்கிறது. இதுக்கு நாகேந்திரனுக்கு எப்பொழுதும் அந்த வேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இருந்த காரணத்தினாலதான் திரு ஜெயமரவி அவர்கள் எதிர்பார்க்காதது போல, திரு சமுத்திரக்கணி எதிர்பார்க்காதது போல, யாரும் எதிர்பார்க்காத போல இப்படி ஒரு படத்தோட அவரால் வந்துட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். காரணம் இது அவருடைய வாழ்க்கையாவே இருந்திருக்குன்னு நம்புறேன். எல்லோரும் வந்து இவ்வளவு பேரை வந்து ஒரு டீசருக்கு திரட்டுற வேலை இருக்குல்ல, அது வந்து ஒரு இயக்குனர் ஒரு சிறந்த படம் பண்ணிருக்காங்கனால முடியாது, ஒரு மனிதனா தான் முடியும். காரணம் லிங்குசாமி எல்லாம் 5ஆம் டீசர் வெளியீட்டுக்கே போல, அது 1.5 லட்சம் பேர் பாத்துட்டாங்கன்னு அப்புறம் தான் போனார் அவரு. அந்த மாதிரி அவரை கூட்டி கொண்டு வேலையை விட்டு கூட்டி கொண்டு இங்க உட்கார வைக்கிறது இருக்குல்ல, போகலைன்னா நாகேந்திரன் நம்மளே இவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லுவான்னு லிங்குசாமி தெரியும். அதனால எந்த வேலை அபிராமபுரம் இல்ல, எங்க இருந்தாலும் கிளம்பி வருவார் லிங்குசாமி. அப்படிப்பட்ட மனிதர்களை உரிமையோட சம்பாதிச்சு வச்சிருக்கிறதா அவருடைய மாபெரும் வெற்றி நம்புறேன். இந்த வெற்றி தொடர்ந்து எல்லா படங்களிலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. கை தட்டினதும் நான் சொல்ல வந்ததெல்லாம் கொஞ்சம் பாதி மறந்துட்டேன். நீ எல்லாம் நல்லா அவரோட படத்துல வந்து விமலுக்கு ஜோடியா ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற ஒரு பொண்ணோட கேரக்டர் பண்ணிருப்பேன். அந்த படத்தினுடைய கேரக்டர் பேரு அமிர்தா, ஆனா என் பேரு கீதா. இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப நாளாவே ஓடிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. இந்த படத்துல சமுத்திரக்கனி அண்ணன், விமல், அப்புறம் இந்த படத்துல நடிச்ச அனுபவம் ஒரு அழகான ஒரு ஜேர்னியா எனக்கு இருந்துச்சு. இந்த படம் பிரம்மாண்டமா இருக்க போகுது, சிறப்பா இருக்க போகுது, வித்தியாசமா இருக்க போகுது அப்படின்லாம் பில்டப்லாம் கொடுக்க போறது இல்ல. பட் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரியான ஒரு விருந்தாக நிச்சயமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த படத்துல ஒர்க் பண்ண டீம் ஒரு பக்காவான டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த டீம்ல நானும் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு. படம் வந்தால் பாருங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அங்கே பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். நீலாம் நல்லவரோட எஸ்சி பிலிம் சார் வச்சிருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய டெக்னீஷியன், எல்லாமே எல்லாம் ஒரு அண்ணன் தம்பியாக தான் ஒர்க் பண்ணோம். இதில் யாருமே வந்து அண்ணன், கனி அண்ணன், நாகேந்திர அண்ணன், எல்லாம் வில்ல அண்ணன், எல்லா அண்ணனுமே அண்ணங்க தான் எனக்கு. இது வந்து ஒரு படமா போய் பண்ணல. என்னங்க பாஸ்கர் அண்ணன், ஜெயரவி அண்ணன், அவர் நடிக்கலாம். அவர் பக்கத்துல இருந்து ஊக்கம் ஏதாவது போன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு நைட்டு 11 மணிக்கு போன் அடிப்பாரு, இருந்தா தம்பிகிட்ட பேசுவான் அப்படின்ட்டு. அதனால வந்து எல்லாமே வந்து ஒரு அண்ணன் தம்பிகளா தான் இருந்தோம். இன்னொரு அண்ணன் கருண், அது பக்கத்துல உட்காந்துருக்க அண்ணன், எல்லாமே வந்து ஒரு ஒரு படமாவோ ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், இவர் ஹீரோ, இவர் வில்லன், இவர் வந்து இவர் வந்து இவர் அப்படிலாம் எதுவுமே பார்க்காம எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்தோம். எங்க பெரிய தம்பி நாகேந்திரனை வந்து எல்லாத்தையும் திரைச்சு நீட்டா கொண்டு வந்திருக்காப்புல. படம் நல்லா வரணும், அது உங்க கையில நீங்களாம் ரெடி பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் முதல் என் வணக்கம். முதல் படம் இரு கையெடுத்து கும்பிட்டு வணங்கி நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு அதாவது இந்த காலத்தில் பெத்த தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு 10,000 ரூபா கையில பணம் கொடுத்துட்டு இல்ல 20,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு 3 நாள் கழிச்சு கேட்பாங்க. கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம். 4வது நாள் கேட்பாங்க, 5வது நாள் கேட்பாங்க, ஒரு வாரம் கழிச்சு
அவங்களுடைய டோனே மாறும். என்னடா 20,000 ரூபா கொடுத்தா திருப்பி கொடுக்க தெரியாத உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு. அது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு 7 கோடி ரூபா பணத்தை பட்ஜெட் கொடுத்த மறுநாள் முழு பணமும் பேங்க்ல போட்டு படம் எடுக்க வைத்த நான் மதிக்கும் என் தயாரிப்பாளர் SG Films பிரைவேட் லிமிடெட் வழங்கும் அவருக்கு நன்றி. என்னை இந்த மேடையில் நிற்க வைத்த சொல்லிட்டே இருக்கையில கிளம்புறீங்க இல்ல, என்னுடைய கேரக்டரே தான். ஒரு தயாரிப்பாளர்கிட்ட முத போய் உட்கார்ந்து கதை சொல்ற ஒரு இயக்குனர், அப்படியே இப்படிதான் உதவி இயக்குநர்களை பத்தி நான் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய பழகிருக்கேன், அவங்களுடைய வாழ்ந்திருக்கேன். நானும் ஒரு உதவி இயக்குனர். முனி சீட்ல உட்காந்துக்கிட்டு தான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லணும். ஆனா அந்த கதை சொன்ன பிறகு அவங்க இப்படி அப்புறம் போன் வரும், அப்புறம் காஃபி குடிப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா நான் எந்த தயாரிப்பாளர்கிட்டையும் கதை சொல்லல, இதுவரைக்கும் எந்த தயாரிப்பாளர்கிட்டையும் கதை சொல்லல. எனக்கு தெரியும் யார்கிட்ட கதை சொல்லணும்னு. சொன்னாலும் எனக்கு திடீர்னு ஒரு போன், தயாரிப்பாளர் இருந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா. சரி போனேன். என்ன சார் நீங்க யார்கிட்ட படம் பண்றீங்க, என்ன ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லல, ஏன் உங்களுக்கு என்ன இப்ப? இல்ல சார், இந்த உங்களை தொந்தரவு பண்ண நீங்க மொத்த பணமும் எனக்கு கொடுத்துட்டீங்க, இதுல இருந்து இங்க எடுத்து அடுத்த படத்தை கொடுத்துட்டாங்க, அதனால என்ன பண்றது தெரியல சார், எவ்வளவு வேணும் அப்படின்னா. இல்ல சார், இல்ல சொல்லுங்க இப்ப எவ்வளவு வேணும் சார்? இப்போதைக்கு எனக்கு ஒரு 50 லட்சம், 1.5 கோடி இருக்கு, எடுத்துக்கங்க. வேற இதுக்குள்ள படத்தை முடிச்சிருக்கீங்களா நீங்க? ஆனால் ஏன், எதற்கு, நீ என்ன பண்ணுன, ஏது செஞ்ச, அது எதுவுமே கேட்கல. என் மேல் முழு நம்பிக்கை. என்னை பெத்த தாய், தகப்பன், அண்ணன், தம்பி யாரும் இவ்வளவு தூரம் நம்பி இருக்க மாட்டாங்க என்னை. ஆனால் என்னை இவர்களெல்லாம் விட என்னை மிகவும் நம்பி எனக்கு பணம் போட்டு. ஓகே, அடுத்து யாருண்ணே மியூசிக்க? அது தம்பி, அது அப்படியா? சரி, மியூசிக் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த கேமராமேன் ஓகே நல்லா இருக்கு, எடிட்டர் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குண்ணே, படம் பண்ணிடுறோம் போனேன் அப்படின்ட்டு அனுப்பிட்டான். என்னடா அது, கதையே முழுசாவும் கேட்கல, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நான் உண்மையிலேயே நான் 2 கையெடுத்து கும்பிடணும் என் தம்பியை விமல. ஏன்னா என்னை நம்பி ஒரு ஹீரோ ஒரு படம் கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து என் நண்பன் சமுத்திரகனி, 20-21 ஆண்டுகளா நாங்க 2 பேரும் நண்பன். நான் இப்ப கூட வீட்டுல தூங்குறனோ, வீட்டுல இருக்கிறனோ இல்லையா, நான் அவன் ஆபீஸ்ல தான் அதிகமா இருப்பேன். ஏன்னா கனி தனக்குத்தானே எதுவுமே செஞ்சுக்கிற மாட்டான், அடுத்தவங்களுக்காக யோசிப்பான், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய தாட்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதாவது யாருக்காவது ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமா? இப்ப கூட ஒரு பத்திரிகையில கேள்விப்பட்டிருக்கீங்க, கூட 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நண்பனை தேடி அவன் இறந்துட்டாரு. அவர் நண்பரை தேடி அவங்க அம்மா அப்பாவை போய் பார்த்து, அதெல்லாம் நான் அழுதுட்டேன் அன்னைக்கு. இப்படி எல்லாம் ஒருத்தன் மனுஷன் இருப்பானடா, இன்னமும் ஈரம் இருக்கு இந்த மண்ணில் அப்படின்னு சமுத்திரகனியை வச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தில் வசனங்கள் மற்றும் இந்த படத்தில் எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் என் நன்றி. அதுல அண்ணன் பாண்டியன், அண்ணன் விஜய், சகோதரன் பாலமுரளிவர்மன், இவங்க எல்லாமே எனக்கு டயலாக்கு அவ்வளவு உதவி இருக்காங்க. நான் நல்லா வரணும்னு நினைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல இவங்களும் சிலர். எனக்கு இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் யாரையும் விட்டேன்னா என்னன்னா என்னுடைய டெக்னீஷியனை மறந்துட்டேன், சாரி. எனக்கு மிக மிக பெரிய பலம் என்னுடைய கேமராமேன் ஏகாம்பரம் அண்ணன். அதாவது ஏகாம்பரமும் நானும் வெளிநாடுகளுக்கு எங்க போனாலும் ஷூட்டிங், அதாவது கந்தசாமியாவது சரி, ஷார்ட்கட் ரோமியாவது சரி, ஒரே ரூம்ல தான் படுத்திருப்போம். கூட பிறந்த தம்பி மாதிரி என்னை வச்சுக்கிடுவாரு. ஆனா 2 பேரும் சண்டை போட்டுக்கிடுவோம். ஆனால் அப்ப இருந்து சொல்லிட்டு இருப்பாரு, நீ ஒரு படம் பண்ணு, நான் பண்றேன். ஆனால் அவர் வாங்கும் சம்பளம், இந்த படத்திற்கு வாங்கியிருக்கும் சம்பளம், கனியா இருக்கட்டும், விமலா இருக்கட்டும், யாருமே பெரிய லெவல்ல பெரிய தொகையா என்கிட்ட கேட்கல. என்னன்னா படம் பண்றான், எனக்கு இவ்வளவு வேணும், சரி இவ்வளவு கொடுக்குறேன், சரி வாங்கிக்க இப்படின்னு மாதிரி. அண்ணன் ஏகாம்பரம் தான் எனக்கு உயிர். இந்த படத்தின் மாபெரும் இதா இருந்தது அண்ணன் தான். அதுக்கு பிறகு இந்த படம் எனக்கு கிடைக்க மிக மிக முக்கியமான ஒரு நண்பன், அவரை பத்தி என் பேச்சை கேட்டு உட்கார்ந்திருந்த டிவி, மீடியா, பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.